இந்தியாவிலேயே பெண்கள் அதிகம் வேலைக்கு செல்லும் மாநிலம் தமிழ்நாடு என்றும், பெண்கள்தான் சமூகத்தின் முதுகெலும்பு என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் 2 நாட்கள் நடைபெறும் உலக மகளிர் உச்சி மாநாட்டை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து மேடையில் பேசிய அவர், அனைத்து துறைகளிலும் பெண்கள் வேலைவாய்ப்புகளை பெறுவதற்கும், பணிகளில் நீடிப்பதற்கும், மீண்டும் பணிக்கு திரும்புவதற்கும் உதவும் அமைப்புகளை வலுப்படுத்துவதற்கான தொடர் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த உலக மகளிர் உச்சி மாநாடு நடைபெறுகிறது என்றார். எந்த நிறுவனம் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க முன்வந்தாலும் பெண்களுக்கு அதிகம் வேலை வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. ஆண்களுக்கு இணையாக பெண்கள் இன்னும் அதிகமாக வெளியே வர வேண்டும் என்றும், உயர் பொறுப்புகளில் ஆண்களுக்கு சரிசமமாக பெண்கள் இருக்க வேண்டும் என்றும், பெண்கள் இந்த சமூகத்தின் முதுகெலும்பு, பெண்கள் முன்னேறாமல் எந்த நாடும் வளர முடியாது என்றும் பெருமிதம் பேசினார். ஆண்களுக்கு இணையா பெண்கள் வெளியே வரணும். ஏன் இன்னும் அதிகமாக வரணும்? புதுசாக வளர்ந்து வரக்கூடிய துறைகளில் பெண்கள் இடம்பெறணும். உயர் பொறுப்புகளில் ஆண்களுக்கு சரிசமமாக பெண்கள் இருக்கணும். பெண்கள் தான் இந்த சமூகத்துடைய முதுகெலும்பு. மக்கள் தொகையில் சரிவாதியாக இருக்கக்கூடிய பெண்கள் முன்னேறாமல் எந்த நாடும் வளர முடியாது. மேலும் திமுக ஆட்சியில் இதுவரை இல்லாத அளவுக்கு பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும், அதிலும் முதன்மையானது கட்டணமில்லா விடியல் பயணம், புதுமை பெண் திட்டம் மூலம் கல்லூரி செல்லும் பெண்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது என்றும், பல்வேறு இடங்களில் தோழி விடுதிகள் திறக்கப்பட்டிருப்பதால் கிராமப்புற பகுதிகளில் பெண் தொழில் முனைவோர்கள் அதிகரித்திருப்பதாகவும் கூறினார். தொடர்ந்து பேசியவர், 2030ஆம் ஆண்டிற்குள் $1 டிரில்லியன் பொருளாதாரம் இலக்கை அடைய பெண்கள்தான் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும். ஒவ்வொரு பெண்ணும் கல்வி கற்க, சுதந்திரமாக வாழ, மரியாதையான ஊதியம் பெற, தொழில் முனைவோர்களாக மாற, எந்தவித அச்சமும் இன்றி வாழவும் பெண்களின் பாதுகாப்புக்காக உறுதியான கட்டமைப்பை திமுக வழங்கும் என்று உலக மகளிர் உச்சி மாநாட்டில் முதலமைச்சர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஆண் பெண்ணுக்கு இடையிலான பாலின இடைவெளியை குறைச்சா பொருளாதாரம் வேகமாக வளரணும்னு IMF அமைப்பே சொல்லுது. நாங்களும் 2030க்குள்ள $1 டிரில்லியன் பொருளாதாரம் கொண்ட தமிழ்நாடு என்னும் எங்கள் இலக்கை அடைய பெண்கள் தான் முக்கிய பங்கு வகிக்கணும்னு செயல்பட்டு வரோம்.